யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா 2016ஆம் ஆண்டு யோகிராம் சுரத்குமார் மகாலிங்கம் கும்பாபிஷேகத்தையொட்டி வெளியிடப்பட்ட சரணாகதம் சிறப்பு மலரில் சர்க்குணம் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில் பகவான் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். திரு சர்க்குணம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரம்பு அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ கற்பகாம்பாள் ஆலையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் முதல்ல வேலை பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக சேர்ந்து அப்புறமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பதவி உயர்வு அடைஞ்சார். 1992 இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவருடைய ஆலையிலேயே ஸ்பின்னிங் சூப்பரண்டாக வேலை பார்த்த திரு பெத்தராஜ் அப்படிங்கிறவர் கென்யாவுக்கு போயிருந்தார். அங்கே நல்ல சம்பளம், அதை பார்த்து இவருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. 1992 டிசம்பர் மாதம் மும்பையில் கென்யா போகிறதுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அதில் போய் இவரும் கலந்துக்கிறாரு. அவருடைய முதலாளியும் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நேரில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காரு. இன்டர்வியூவில் இவர் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட எந்த கொஷினும் அதிகமாக கேட்கல, சம்பளத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அவர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது அவருடைய சம்பளம் 6500 தான். ஆனால் அங்கே அவருக்கு 25,000 ரூபா மாத சம்பளம் கொடுக்குறதாவும் தங்கும் இடம் இலவசமாக தர்றதாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் அவருடைய பேங்கில் டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷம் கழித்து வேலையில் திருப்தியாக இருந்தால் 35,000 ரூபா தர்றதா சொல்லியிருந்தாங்க. இவர் 15 நாள் அவகாசம் கேட்டிருந்தார். இவருக்கு இந்த வேலையில் சேர சம்மதம்னு கடிதம் எழுதி கொடுத்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே அனுப்புகிறதா சொல்லியிருந்தாங்க. இவருக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் 1993 ஜனவரி மாதம் இவர் சென்னைக்கு போயிட்டு அவருடைய முதலாளியை அவரோட வீட்டில் நேரில் சந்தித்து இந்த விபரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்ட அவருடைய முதலாளி, என்னால் அந்த அளவுக்கு தர முடியாது, கென்யா ஒரு மாதிரி நாடு, உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர், நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு சுவாமிஜி கிட்ட உத்தரவை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாளே அவர் சுவாமியை சந்திக்கிறதுக்கு சன்னதி தெரு வீட்டுக்கு போனார். அவர் மனசில் என்ன நினச்சிட்டு போனார் அப்படின்னா, சுவாமிஜி கிட்ட கென்யா போகலாமான்னு உத்தரவு கேட்க வேண்டாம், இன்டர்வியூவில் கென்யா போகிறதுக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோங்கிறத பெருமையாக அவர்கிட்ட சொல்லலாம், சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய வீட்லேயும் முதலாளிக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பகவான் அவருக்கு எதிரில் உட்கார சொன்னார். பகவான் கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போது தேவகி அம்மாவும் அவங்க பக்கத்தில் இருந்திருக்காங்க. எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. இவருடைய மனசு என்னவோ எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் பகவான்கிட்ட எப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவர் டைமை பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வந்திருந்த திரு ஜனார்த்தனன் அவர்களை பகவான் அழைச்சி இவருடைய பக்கத்தில் உட்கார சொன்னார். ஆசிரமம் கட்டுறதை பற்றி அந்த நேரத்தில் பேச ஆரம்பித்தாங்க. ஆசிரமம் கட்டுறதுக்கு அன்னைக்கு தான் சுவாமிஜி ஓகே சொன்னாங்க. எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது திரு ஜனார்த்தனன் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய மீட்டிங் ஹால் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் ஒரு தியான மண்டபம் கட்டலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பகவான் மீட்டிங் ஹாலையே தியான மண்டபமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ஜனார்த்தனன் அவர்கள்கிட்ட மற்ற இட விவரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே பகவான் திடீர்னு இவரை பார்த்து, சர்க்குணம், இப்போது நீ எங்கே இன்ஜினியராக இருக்க அப்படின்னு கேட்டார். அதற்கு இவர், நான் ராஜபாளையம் ஸ்ரீ கற்பகாம்பாள் மில்லில் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பகவான் பொறு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. ஒரு பழத்தை கொடுத்து அவரை நீ போகலான்னு அனுப்பி வச்சிட்டாரு. வெளியே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினச்சி வந்தால் இப்படி பொருள்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கென்யா போக வேண்டான்னு சொல்கிறாரோ அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. கென்யா வேலையை விட விருப்பம் இல்லைனாலும் சுவாமிஜி உத்தரவை மீறி எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கு. கடைசியில் சுவாமிஜி சொல்லபடியே கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு மனசை கொஞ்சம் அறகுறையாக தேத்திக்கிட்டு இவர் அந்த கற்பகாம்பாள் மில்லையே வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு.
ஆனால் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் நீங்காமலே இருந்திருக்கு. நல்ல சந்தர்ப்பத்தை வீணாக நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு அடிக்கடி நினச்சி பார்த்துப்பாரு. ஆனால் அவருக்கு சீக்கிரமாகவே சுவாமிஜி பொறு அப்படின்னு எதுக்கு சொன்னாருங்கிற காரணம் புரிஞ்சிச்சு. 6 மாதத்தில் கென்யா போன அவருடைய நண்பர் திரு பெத்துராஜை திரும்பி வந்தார். வந்ததுக்கான காரணத்தை அவர் சொன்னதை கேட்டதுக்கப்புறமா தான் சுவாமிஜி எதுக்கு பொறுன்னு சொன்னாருங்கிற அந்த காரணம் புரிஞ்சிச்சு. அவர் அங்கேருந்து திரும்பி வந்ததற்கான காரணம், அங்கே கொசு எல்லாமே அளவுக்கு பெருசாக இருந்திருக்கு. வெயிலோட கொடுமை அதிகம், உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அவருடைய நண்பர் ஒருவர்கிட்ட இருந்து மோதிரத்தை பறிக்கிறதுக்காக அவருடைய விரலோடு சேர்த்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு, இதுக்கு போய் புகார் கொடுக்கலாமா, உயிரோட தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. இதனால தான் நான் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போந்தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, நானும் கென்யா போயிருந்தேன்னா இப்படி தான் திரும்பி வந்திருப்பேன் பாதியிலையே. அப்படி திரும்பி வந்திருந்தா யார் எனக்கு இங்கே உடனே வேலை கொடுப்பாங்க? அப்படியே வேலை கொடுத்தாலும் இதே இடத்துல இப்போ இருக்கிற உள்ள மதிப்பு மரியாதையோட வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தபோது தான் அவருக்கு தெரியுது, வீணாக போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நம்மளை பகவான் தடுத்து அன்னைக்கு பொறுங்கிற வார்த்தையை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் இவருக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில மாதங்கள்லையே பகவானுடைய ஆசீர்வாதத்தினால அவருக்கு ஆலை மேலாளராக பதவி உயர்வு கிடைக்கிது. பொதுவாக ஸ்பின்னிங் மில்லை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் படித்தவங்களுக்கு தான் ஆலை மேலாளர் பதவி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரான இவருக்கு ஆலை மேலாளராக பதவி உயர்வு கிடைச்சது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால தான் அப்படின்னு உணர்ந்தார். நம்ம பகவான்கிட்ட வேண்டும்போது நிகழ்காலத்தை மட்டும்தான் மனசில் வச்சுட்டு வேண்டுவோம். ஆனால் பகவான் முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவர் நமக்கு பிற்காலத்தில் எது நன்மை பயக்குமோ அதை மட்டும்தான் நமக்கு தந்தருள்வார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.